கைஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சோசியல் மீடியாவில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? சும்மா நம்ம எல்லாரும் வாங்க சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸும் சரியாக போடுறது இல்லைன்ற மாதிரி சரியாக போடுறது இல்லை. பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட பார்க்குறேன். இன்னைக்கு அந்த இப்போ சொன்ன மாதிரி ஓசன் வீடியோஸ் தான் நான் எடுத்து வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக செம்ம ஃபன் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். எப்படா வில்லனும்னே விழுவீங்களா இல்ல அப்படியே எடுக்கிறது ஒருத்தர் நிற்கிறான் கரெக்டா? ஐயோ விழுகிறது நினைச்சாலே பதறுது. ஓசன் வீடியோன்னு சொன்னேன்னா தெரியல, ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் பேர் ஓசன் வீடியோஸ்ன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அந்த இடம் இந்த இடம் தான் யாரோ கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. எந்த நாட்டில் இருக்குன்னு தெரியல. திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகும் பூனைக்கு. என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே எடிட்டர் இல்லைன்னாடா. பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்குன்னு நினைச்சு முடிக்கல ஒரு கார் ஏறிடுச்சு. தயவுசெய்து இந்த வேலை யாரும் சொல்லிக்காங்க. புள்ளியோ குரூப்னு நினைக்கிறேன். கார் ஏற முடியாம இடிக்குது, ஓகே. ஹெலிகாப்டர் தட்டி சாவுது பாரு, வெடிக்குது பாரு. கடவுளே, எடிட்டிங் கிரியேட்டிவிட்டி உச்சம். சத்தாமா Tijo. கண்டிப்பா மேனேஜரா தான் இருக்கும். யார் சொல்லியே சாவடிக்கிறாயா அப்படின்ட்டு முகரையிலே இருந்துட்டான். ஷாக்காயி என்னத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அது செத்துட்டான்டா, செத்துட்டான்.
உனக்கு உனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அங்க வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறான்ல, கொண்டு வந்து அங்கேயாடா தலையை வைப்பேன். தலைவன் சொல்றதுதான் சாவு சாவுங்கள. இது ஆக்சுவலா நார்மலா நடக்கிறது. நம்ம அப்படியே கெத்தா நடந்து போவோம். அப்பதான் ஏதாவது பல்பு வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நமக்கு விரும்பிக்கிட்டே நடக்குது. கடைக்குள்ள கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே பந்தாவா வந்தீங்கல்ல, வாங்க. இப்பதான் புரியுது. அவனே ஒரு கம்பியை கொண்டு வந்து வச்சு புடிச்சிருக்கேன். கடைசி அந்த அம்மா ரியாக்ஷன் தான், என்ன இவன் கம்பியை கட்டிட்டு போறான் அப்படி. அநியாயம் பண்றீங்க. டான்ஸ் எப்படி ஆடுறதுனா பாத்துக்கிட்டு இருந்தான். அவனே ஏன் அடிச்ச? என்ன தானே ஈஸியா அடிச்சு போடுறீங்க மைண்ட் வைஸ். ஏறி அப்படியே இறங்க வேண்டியதானே, இல்ல இங்கிட்டு இறங்க வேண்டியதானே? ஏன்னா 2 பக்கமும் காலை கொண்டு போற. ஐயோ, நேரம் இருப்பான்னு நினைக்கிறீங்க? மதர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுக்கலாம். அவன் பால தூக்கி போட்டாங்கிறதுக்காக பதிலுக்கு பிள்ளையாவது தூக்கி போடுவேன். ஐயோ லாடி சைனீஸ். கேமராவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே போய் பொட்டன்ல அடியே பொட்டனியோட வாங்கிச்சு பாரு. தம்பிக்கு வேக இருக்கிறத அளவுக்கு விவேகம் இல்லை. பாட்டில் திருப்பி வச்சு அவன் முடிஞ்சு அவனே கை பூசிக்கிட்டானே பாய. நிஜமாவாது அவன் பாட்டுக்கு அதோட கிராஸ் பண்ணான். கடவுளே, ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து கொண்டு விட்டியாடா. அடுத்தது பார்ப்போம். நான் வேற சைக்கிள் வாங்கியிருக்கேன் இப்பதான். இப்படி சுத்தி அடிக்க விழுகிறான். ஆக்சுவலா அது என்னது? இது ஆல்ரெடி எவ்வளோ விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கம்பி தான் பட்டு ஏறிடுச்சு அப்படியே. வெரி பேட், வெரி பேட். எனக்கு இந்த ஆப்பிரிக்கன்ஸ் தான் நினைக்கிறேன். பார்த்தாலே எனக்கு ஜிடிஏ அந்த ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே அதில் வர கேரக்டர்ஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் கூட பாருங்க, இப்போ நடக்கிற நிறைய ஆக்ஷனும் எப்படி டெடிக்கேட்டடாகவே வாழ்றானுங்க. மாடு சிவப்பு கலரை கண்டாதான் நல்ல யார் சொன்னது? அதுக்கு கருப்பு கலரும் பிடிக்காது. அந்த கிழிச்சு விட்டுச்சா நல்ல
மேல ஒதுங்கல. சுத்தி எத்தனை பேர் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துக்கிறேன், சங்கடம்டா. நம்ம கூட இருக்கிற பயிலுக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விடுவாங்க, குரங்கு பயிலுக. ஆக்சுவலா மரத்தை வெட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து தடுக்கணும். ஆனா வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இருக்கு. ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிச்சாதான் பிடிக்கவே முடியும். அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அசால்ட்டாக வெட்டிட்டு போறானுங்க. எப்படி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தடுக்கணும். அதுக்கான தண்டனை அதுவே கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? கழுத்து முடிஞ்சே செத்துருப்பாங்க. எதுலடா உட்காந்துட்டு வர? பாருங்களேன், அது மக்காடே இல்லை கைஸ். முன்னாடி மக்காடே இல்லை. அப்ப எப்படி உட்காந்துட்டு இருந்தா? ஒருவேளை அந்த நட்டுல காலை வச்சு நின்றுட்டு வந்திருப்பானோ? சட்டதானே. ட்ரிபிள்ஸ் வேற. போச்சு, முகர்நிலையே விழுந்துருச்சு. அண்ணன் மெதுவா சுத்தினாலும் ஆகாது. வண்டி வீல வச்சு முறுக்கி விட்டா முறுக்குன்னு கட்டி செவ்வனி பேர்ந்துருக்கும். சாமி, நான் கூட கால எதுவும் பட்டிருக்குமான்னு நினைச்சா அந்த கம்பி பொழந்திருக்கும் நேரம். சீசிலி வரக்கா தவுடா தவுடா. நைஸ். இந்த வீடியோ பார்க்குற சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா தயவு இந்த மாதிரிலாம் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. டேஞ்சர். अरे चाचा ऐसे ड्राई तरफ आ रहे हो मादर. அவன் இண்டிகேட்டர் போடல, தப்புதான். ஆர்ன் அடிச்சுட்டு வந்து ஒதுக்கிட்டா அவனும் வழி விட்டான். அவனை திட்டுன்னு நினைச்சு நீ கொண்டு போய் விட்டியாடா. சந்திக்க ஒரேதான் பேரிகேட்ல. இதுதான் இங்க வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேங்குது. என்னமோ சொல்லுவாங்களே இருக்கு. சரி அப்புறம் சொல்றேன். மாதிரிதான் தூங்குறான். ஃபர்ஸ்ட் டோர் லாக் ஆகுமா? கை என்னத்துக்கு ஆகும்? மேலே போயிருந்தா ஸ்லோப் இருக்கா? நான் கூட வந்த ஸ்பீடுக்கு டப்புன்னு மேலே ஏறி தூக்கிடுச்சோன்னு நினைச்சேன். அவங்களே ஏறுறதுக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் நான் வந்தேன். அப்படி
உனக்கு தான் ஒன்றும் தெரியாது, வீடியோ எடுக்கிறது நீங்க தான் நிக்கிற, போட்டு வருது குதிக்காதுன்னு சொல்றதுக்கு என்னடா? எத்தனை நாள் கோபமோ என்ன பகையோ தெரியல. அந்த மேகத்தை பார்த்துட்டுதான் தலைவர் இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டாரா? பவர் ஆஃப் 125 ரூபாயா? 125 ரூபான்னு நினைக்கிறேன். நார்த்தில் எவ்வளவு தெரியலையே, தெரியல. சரக்கு விலை தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு இப்படி வந்து சிக்கிட்டியா? வச்சு இப்படி தட்டி விட்டு இங்கிட்டு தட்டி விட்டுருந்தா கீழே விழுந்துருக்கும்ல. ஐடியா இல்லாத பசங்க. அவன் பயிர் கொழுப்பு பாவம். அதுவே பாவம் கோட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. அம்மாவை காரணம் தேடிக்கிட்டு இருக்கான். அதுவாயிலும் போய் ஒன்று கடிச்சு போறியாடா. கடவுளே. பால தர்பூசணி போறாங்களா? அவங்க அதையும் சேஃபா போயிட்டாங்க. ட்ரக்கு தான் கவுந்துருக்கும் கொஞ்ச நேரத்துல. ஒரு தடவை அடிச்சுட்டு விட வேண்டியதானே. கிளீன் போட். பேட்டை சுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து போடுவேன். திமிர் அதிகம்னா த்ரில்லிங் சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்றாங்க. சாப்பிட்டுன்னு விட்டுறணும். பிரேக் பிடிச்சாரா வேகமா போகுது. கால் சேர்ல படாம வரணும். ஒரே தப்பு. நான் 1 2 3 சொல்றேன், ஒரே தப்பா தைக்குது. சொன்னேன் இல்லை நான் அவசரம். என்னது அவசரம் சேர்த்து அவன் விக்கையும் கழட்டி கொண்டு வந்துட்டான். It's a nice revenge.
சரி சங்கடம். காலை உடச்சுட்டியா? நேரம் விளையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. சுத்தி சுத்தி அடிக்குது. நான் கம்முன்னு இருந்தாலும் என் நேரம் சும்மா இருக்க மாட்டேங்குது. புரியல. ஓ கனவு கனவு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் புரியுது. புரியல. ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு இழுத்துருக்கா, அது கரண்டே வந்துருச்சு. அவ்வளோதானா? ஷோ இவங்க விழுகிறத பார்த்தா நமக்கு பாவப்படான்னு வருது. இந்த விழுகிறாங்க, இந்த வாங்குறாங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புங்க. நான் ஐடி இங்கே கொடுக்குறேன், பார்த்துட்டு அனுப்புங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.